வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்விலோட சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 235 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 242 மேஜரான ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 236 அப்படின்ற இடமும் கொஞ்சம் முக்கியமான இடம். ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கடந்த 2-3 நாட்களாக 236 அப்படின்ற இடத்துல பல முறை சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு நேச்சுரல் கேஸ். அதனால் இது ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம சுலபமாக 236 பக்கம் மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா 236 தொடர்ந்து சப்போர்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் இறுதியாக 238 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் இந்த க்ளோசிங்கை வச்சு மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகம். முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ஹை பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய க்ளோசிங்கை விட அதிகமாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து மார்க்கெட் அதிகமான க்ளோசிங் கொடுத்துருக்குது. நம்ம இந்த 236 இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதுக்கு அவசியமாகுது. ஆனால் ட்ரெண்ட் இதனால் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 242 கிளியர் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ட்ரெண்டுக்கு ஓரளவு சாதகமாக நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். 242 அப்படின்றது தான் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமா இருக்கும். ஆனால் இன்னும் 242 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.